ஆமா பவித்ரா, நீ வந்து கிட்டத்தட்ட வந்து டாப் 5ல போயிருவா அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் மூலியமாவே கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா போன வாரம் விளையாண்ட விதம் அப்படி. ஓகேங்களா, போன வாரம் வந்து செம்ம விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பரா வந்து டிவி டாஸ்க்ல இருந்து எந்த வீடியோ பாக்குற மக்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஒரு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், நம்ம ஒரே டிசர்வா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைக் டாஸ்க்ல இருந்து பயங்கரமா வந்து விளையாண்டுட்டு இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம ஓட்டிங் லிஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து பயங்கரமா ஓட்டிங் லிஸ்ட் வந்து எகிரிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் ஓட்டு வந்து மேபி வந்து பவித்ராக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தீபக் ஓட்டு அதிகமா வந்து பவித்ராக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ராணுவ ஓட்டு வந்து அதிகமா வந்து பவித்ராக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 3 பேருமே வந்து ஒரு சாஃப்டான டீலர். ஓகேங்களா, சாஃப்டா ஹேண்டில் பண்றது. அதனால மேபி வந்து பவித்ராக்கு ஓட்டுல வந்து இப்ப வந்து தீபக்கு அடுத்தது யாரு பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து மக்களுக்கு வந்துட்டு அதிகமா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பவித்ரா அந்த மாதிரி ராணுவ அந்த ஒரு சின்ன சின்னதா போறாங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அதிகமாவே வந்துட்டு பவித்ராக்கு வந்து ஓட்டு அதிகமா இப்ப வருது. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு யார் வந்து இந்த வாரம் அதிகபட்சம் வெளியில போறது அப்படிங்கறத நான் சொல்றேன். அது இல்லாம மிட்வீக் விஷயம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன டீடைல் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா டாப் 1ல வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு என்னடா சௌந்தர்யா நிலைச்சு நிப்பாங்க, இல்லன்னா முத்துக்குமார் நிலைச்சு நிப்பாரு. இப்ப எங்கடா சௌந்தர்யா என்னடா டவுன் ஆயிட்டாங்க, என்னடா இப்பதான் ஒரு வாரம் ஒரு கேரக்டர் பண்ணாங்க, இந்த ஒரு வாரத்துல டாப் 1ல போயிட்டாங்களே. கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு பவித்ரா பொறுத்த வரைக்கும் டாப் 1ல இன்ன வரைக்கும் போனதே கிடையாது. எங்க இருந்திருக்காங்கன்னு சொல்ல போனா கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க ஒரு 7, 8 அந்த மாதிரி ரேஞ்சில தான் வந்து அதிகமாவே ஓட் லிஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து 8ல இருந்தவங்க வந்து டாப் 1ல போனா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து அந்த பவித்ரா வந்துட்டு அந்த ஒரு நான் சொன்னல உங்க ஓட்டிங் எல்லாம் வந்து அதிகபட்சம் வந்து உங்களுக்கு எல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்ப வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட பவித்ராக்கு 1 லட்சம் ஓட்டு இருக்குது. 1 லட்சம் ஓட்டுலாம் வந்து சத்தியமா அவங்க வாங்கிருப்பாங்களா அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுச்சா அப்படின்னு சுத்தமா மக்கள் வந்துட்டு எல்லாமே என்ன அட்ரஸ் பண்ண போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, சூப்பரா விளாண்டா ஏஞ்சல் டாஸ்க் வந்து பின்னி இருந்தா சொல்ல போனா பவித்ரா மாதிரி யாருமே வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஏஞ்சல் டாஸ்க்ல. ஆனா பயங்கரமா வந்து அனுபவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா, ஓகேங்களா, சௌந்தர்யா வந்து 2வது இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல வந்துட்டு 83,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வந்து டாப் மோஸ்ட்ல வந்து சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் 2 பேர் தான் டாப் மோஸ்ட்ல இருந்தாங்க. டாப்ல வந்து டாப் 5ல யாரா போறா அப்படிங்கிற இதுல வந்துட்டு இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் அந்த இதுல வந்து நாமினேஷன் ஆயிருந்தாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட கீழே இருக்காது. ஓகேங்களா, அதனால இந்த டாப் 2 வந்துட்டு எப்படா வந்துட்டு இவங்க தானே எப்படி இருந்தா ஓட்டிங் லிஸ்ட் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இவங்களே வந்து சரிக்கா விட்டு பவித்ரா நல்ல மேலே இருக்காங்க போது ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம சௌந்தர்யா பண்ண காரியம்லாம் பார்த்தா ரொம்ப கடுப்பாகுது. நம்மளுக்கே வந்து என்னடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 41,000 ஓட்டு வாங்கிட்டு 3வது இடத்துல இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா தான் பண்றாங்க, எல்லாமே ஓரளவுக்கு பண்றாங்க. ஏன்னா அவங்க கூட்டத்துல கும்மி அடிக்கிறாங்க, கூட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த கோவா கேங்க போய் இவங்க வந்து சத்தியமா திருந்தல. கண்டிப்பா நான் வந்துட்டு சரி ஆளாளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பு போவாங்க. சௌந்தர்யா கேம், ஜாக்லின் கேம், ஜெஃப்ரி, ரயன் கேம் இதெல்லாம் தனித்தனியா தெரியும் அப்படின்னு பார்த்தேன். சத்தியமா வந்து ரயன் கேம்லாம் வந்து தனியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஜெஃப்ரி கேம் தனியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஜாக்லின் கேம் வந்துட்டு சுத்தமா அங்க வந்துட்டு செல்ஃபே எடுக்காத மாதிரி தான் இருக்கு. வண்டி என்னடா இன்னும் மோட்டர் ஸ்டார்ட் ஆகலே, என்னடா இதுவும் கூலிங் இன்னும் இன்ஜின் எதுவும் ஆஃப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அருண் பிரசாத் வந்து அதே வந்து ஜாக்லின் 41,000, இவங்கள ஒரு 41,000 அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அருண்லாம் இந்த வாரம் வந்துட்டு சத்தியமா வந்துட்டு தயவு செஞ்சு வெளியில போயிடறான். நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறான், தயவு செஞ்சு வெளியில போயிரு. ஏன்னா அவனை வச்சுட்டு சத்தியமா வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுக்கு வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்துட்டு எது அவன் சொல்றது நியாயப்படுத்தணுங்கிறக்காண்டி எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாப்புல நம்ம அருண் பிரசாத். அதனால தயவு செஞ்சு வெளியில போயிரு, எங்களால சுத்தமா பார்க்க முடியல. ஏன்னா மேபி வந்து ஆனா கண்டிப்பா வந்துட்டு கண்டென்ட் வந்து தலைவன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வாரம் ஃபுல்லாவே கண்டென்ட்னாவே வந்து தலைவன் தான், ப்ரோமோஸ்லயும் சரி எல்லாமே. இருந்தாலும் வந்து ஒரு நியாயம் வேணாமா, ஒரு நியாயமா கொடுக்கணுமா. ஒரு ஏன்னா இவன் மேலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பா இருக்கும். தப்புனாவே இவன் ஃபுல்லா இவன் மேலதான் இருக்கும். அதை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு அதுல ஒரு சண்டை உருவாக்கி அதுல வந்துட்டு ப்ரோவோக்கிங் என்ன மார்க்கிங் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னைத்தானே வந்து பழி ஏத்துக்கிட்டு என்ன மார்க்கிங் பண்றாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த ஒரு மார்க்கிங் இன்னைக்கு வந்துட்டு சத்தியமா முடியலங்க. ஏன்னா அந்த ப்ரோவோக்கு மார்க்கிங் இந்த இது வேர்ட்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு நான் மறந்துடணும்னு நினைக்கிறேன் இந்த சீசனோட. ஏன்னா போன சீசன் வந்து புள்ளின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்துட்டு ஐயோ என்னால தாங்க முடியல. இந்த ஒரு மார்க்கிங் இந்த சீசன் ஃபுல்லாவே இது மட்டும் தான் ஓட்டி இருக்காங்க. அன்சிதா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ஓட்டு. அண்ட் ரயன் பாத்தீங்கன்னா 33 ஓட்டு. ஓகேங்களா, இவங்களை வந்துட்டு அன்சிதா பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. ரயன் ஆச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காப்ல. ஆனா இருந்தாலும் வந்துட்டு சத்தியமா வந்துட்டு ரயன் வந்துட்டு அங்க ஒண்ணுமே இது ஆகல, ஒண்ணுமே பண்ண முடியல பிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரிதான். ரயன் வந்துட்டு அந்த ஒரு கேங் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க, கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அந்த கேங்குக்குள்ள இருந்தா அந்த ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கூட தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யா வந்து 32,000 ஓட்டு. ஓகேங்களா, டாப்ல ஏறிட்டாப்ல 32,000 ஓட்டு. அது இருந்தாலும் பரவாயில்ல. அவர் வந்துட்டு
மிச்சர் சாப்பிட்டு நல்லா உடம்பு தேத்திட்டு சீக்கிரம் அவர் வீட்டுக்கு போயிட்டுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வந்துட்டு அதை நான் கண்டிப்பா வேண்டுறேன். ஏன்னா அவரு இருந்து ஒரு பிரோஜனம் இல்லைங்க. ஏன்னா நம்ம யாருன்னா விஜய் விஷால் வந்துட்டு அவர் ஏதாச்சும் சொன்னா கும்மி அடிக்கிறாப்ல, சிரிக்கிறாப்ல, மிச்சர் சாப்பிடறாப்ல, போறாப்ல, படுக்கிறாப்ல, எந்திரிக்கிறாப்ல, குளிக்கிறாப்ல, அந்த மாதிரி வந்துட்டு மிச்சர் சாப்பிடறதுக்கு வந்துட்டு அவர் வச்சுக்கலாம், மிச்சத்துக்கு வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது சத்யாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் விஷாலா என்ன தலைவரை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. விஜய் விஷால் தான் அவர் வந்து டாப்ல இருந்தாப்ல, ஒரு காலத்துல எப்படி இருந்தாப்ல, அச்சோ இப்போ கூட அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல கூட 2 பேர் பிரிய மாட்டேங்கிறாங்க. விஜய் விஷால் தர்சிகா அப்படிங்கிற ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து ஈக்குவாலிட்டி போயிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்களை வச்சுக்கிட்டு சத்தியமா சொல்றேன், இவனுக்கு ஓட்டு அடி வாங்கினது இவன் வந்துட்டு எல்லா பிள்ளைங்களையும் லவ்னு இறங்கிக்கிறான். ஆனா லவ்னு இறங்கி போட்டு லாஸ்ட்ல என்ன சொல்றான், நான் வந்துட்டு அந்த பொண்ணுங்களை வந்துட்டு அது ஏதாச்சும் நினைச்சுன்னா காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. தம்பி, காயப்படுத்தக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும், அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி வந்துட்டு வேண்டாம், இதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓப்பனா வந்துட்டு சொல்லிடணும். இல்லங்க, அவங்க ஏதோ நினைச்சிட்டு போறாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து நம்ம வேலையை அப்படி அவங்க லவ் பண்றாங்களா, அவங்க கூட அப்படியே நம்ம கிரஷ் ஆகி ஏதாச்சும் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால் நினைச்சிட்டு இருக்காப்ல. லாஸ்ட் 2 இடத்துல வந்துட்டு விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா இவங்க 2 பேருமே இருக்காங்க. விஜய் விஷால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வாங்கினவரு. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 2 நாள் வந்துட்டு 2 நாள்ல இப்ப திங்கள் செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு வாங்கினவரு. இப்ப வந்துட்டு 40,000 ஓட்டு வாங்குறது கூட வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி இருக்காப்ல. இப்பதான் 32,000 ஓட்டே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னைக்கு 3வது நாள் ஆயிடுச்சு. எங்க போய் கிழிக்க போறாரு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். இப்ப கூட அன்சிதா வந்து லைவ்ல வந்து கேட்டிருந்தாங்க, உனக்கு இந்த வீட்டுல வந்து யாரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவர் என்ன சொல்லிட்டாப்ல, எனக்கு யாரையும் பிடிக்காது, எனக்கு தர்ஷிகா, அன்சிதா, அப்புறம் வந்துட்டு அருண் பிரசாத் 3 பேர்த்த தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ஃபர்ஸ்ட் யாரு, தர்ஷிகாமா. இந்த 2 பேருமே வந்துட்டு இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா மிட்வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல யாரு போவான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 200% பாயாசம் போயிடும். ஓகேங்களா, விஷப்பாட்டி யாருன்னா தர்ஷிகா வந்து கன்ஃபார்மா இந்த வாரம் வந்துட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சத்யா, மிச்சர் சாப்பிடுற சத்யா. ஓகேங்களா, மிச்சர் சாப்பிடுற சத்யா வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரயான் 3 பேரும் வந்துட்டு கண்டிப்பா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. சத்யா, ரயான், தர்ஷிகா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 99% வந்துட்டு சத்யா, இது 99% வந்துட்டு நம்ம தர்ஷிகா. மிச்ச 2 பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இந்த 2 பேத்துல யாரு அப்படிங்கிறது டவுட்டாவே தான் இருக்குது. மேபி வந்துட்டு மிட்வீக் எவிக்ஷன்னா கண்டிப்பா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு கன்ஃபார்மா நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்பைக்கு நான் லைவ் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன். மிட்வீக் எவிக்ஷன் வந்துட்டு வரணும்னு எல்லாம் பிரார்த்திக்கங்க.